தனியா களம் காணும் கர்ணன், கும்பகர்ணன், ஏழைகளின் மன்னன், பெண்களுக்கு கண்ணன், தம்பிகளுக்கு அண்ணன், மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டான். தமிழகத்தின் கேடயம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையை சொல்றீங்க, அதை என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு கேனையன்னு கால் விழுந்துச்சு, கேட்கக்கூடாதா? நேத்தி பழஞ்ச மலையில முளைச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய உதவாநிதி என்ன 30 வருஷம் பண்ணி பெஞ்ச மழையில முளைச்ச வர அரசியல் குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவருங்க அவரு. 2 பேர் 2வது ஆட்டம் சினிமாக்கு போடக்கூடாதுன்னா கூட பிறப்பாங்க. இதெல்லாம் ஒரு சாதனையா ஒன்று சொல்றீங்களா? சங்கர் அப்படின்னு பேர் வச்சவங்களுக்கு பிடிக்காத சோறு எது? யோசிக்காதீங்க, நானே சொல்றேன். கிஷோர். கிஷோருக்கு பிடிக்காத தோப்பு எது? சவுக்கு தோப்பு. ஸ்டாலினோட வீடியோ அதிகமா பார்க்காதீங்கன்னு சொல்றேன். ஸ்டாலின் மாதிரியே நான் கேட்கிறேன் உங்களுக்கு பதிலுக்கு. நீ ஒருத்தர் கேட்பீங்களா? நான் கேட்க கூடாதா? ஸ்டாலினுக்கு பிடிக்காத கறி எது? கறியும் சாப்பிடுவார் அவரு. புறா கறி தான் அப்படி சாப்பிட்டு அப்படின்னு வச்சு ஓட்டாரு. என்ன கறி? என்ன கறி? மூளைக்கறி. இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? சரி, அடுத்தது என்ன? உதவாநிதிக்கு பிடிக்காத ட்ரிங்க் எது? தெரியலங்க, சொல்லுங்க. பாட்டாயில். மக்களை ஆளும் மன்னவன் எங்கள் தென்னவன், அரசியல் கடலில் மீன் பிடிக்கும் மீனவன், அரசியலை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும் மாண்புமிகு மாணவன், திராவிட மாடலில் வீணா போனவன், தன் தமிழால் நம்மளை ஈர்க்கக்கூடிய தேனவன், மன்மதன், வல்லவன், அசூரன், பொல்லாதவன், அரசன், இப்படி படங்கள் பேர் சொல்லிட்டே போனாலும் அது படங்கள் பேர் இல்ல. தெனாலிராமன். சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட், அக்பர், ஜெங்கிஸ் கான், கஜினி முகமது, நெப்போலியன் இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. உங்களுடைய நேரத்தை அது பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் காந்தூர் சாலையில போய் வந்து சம்பவம் பண்ணாரு. இன்னைக்கு அண்ணா சாலையில சம்பவம் பண்ணிட்டு இருக்க எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அவர்தான் அண்ணா சாலையில சம்பவம் 1970களிலே பண்ணிட்டாரு. செய்தி வாசிப்பாளர் தொத்தின்னு ஓடினாரு மவுண்ட் ரோட்ல. அதே மாதிரி ராஜேந்திர சோழன் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு வந்தாரு. அவர் ராஜேந்திர சோழன் வெற்றி வாகை சூடுவதற்காக தாய்லாந்து போனாரு. இவன் இந்த டுபாக் ஒரு உதவாநிதி தாய்லாந்துக்கு மசாஜுக்கு போயிட்டு வரான். இவன் ராஜேந்திர சோழனா? ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. இவர் தான் மசாஜ் பண்ணி விட்டாரு. அந்த கன்றாவி நான் வேற அந்த கன்றாவியை செய்யணுமா? அப்புறம் எதுக்கு 200 ரூபாய் கொடுத்து வச்சிருக்காங்க இங்க? அது ராஜராஜ சோழன் ஸ்டாலின் சொல்றேனுங்க. செய்தி வாசிப்பாளரை அண்ணா சாலையில் துரத்திட்டு ஓடினவர் ராஜராஜ சோழன். சரியா? தாய்லாந்துக்கு மசாஜுக்கு போயிட்டு வரவன் ராஜேந்திர சோழன். இதை என்ன பண்ண, ஒரு கல்வெட்டில் எழுதி வச்சுக்கிட்டு அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்துக்க, குத்த வச்சு உட்காந்துக்க. சரியா? இன்பநிதியை வந்து மூஞ்சியில் சருன்னு அடிச்சுவோம். இப்போது அதே ஸ்பெக்ட்ரம் ராஜா பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜ சோழன். யார்? கருணாநிதி ராஜராஜ சோழனா, ஸ்டாலின் ராஜேந்திர சோழனா? ராஜராஜ சோழன் ஊருக்கு ஒரு கோவிலை கட்டினான். நீ ஊருக்கு ஒன்று கட்டின, நீ ராஜராஜ சோழன் ஒண்ணா? எதுக்கு இந்த அவார்டு? பொம்பளை சோக்கு அவார்டு. அணை கட்டினார், பாலங்கள் கட்டினார், அணை கட்டினார், பாலங்கள் கட்டினார், அதில் ஊழல் செய்தார். ஊழல் செய்த என்று கேட்பதற்காக காவல்துறை வீட்டிற்கு வந்த பொழுது ஐயோ கொள்றாங்களே, ஐயோ ஐயோ கட்டினார். சரியா? இதை ராஜராஜ சோழன் செஞ்சாரா? மாட்டீங்களா நீங்க? நான் ஏன் பண்ணணும்? நான் சொல்லிட்டே இருப்பேன். தெரியும், ஊருக்கு தெரியும். படுபாவி பசங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? இந்த காலகட்டத்துல கருணாநிதி வந்து டான்ஸ் ஆடுறான். தளபதி கச்சேரி, தளபதி கூட வந்து அந்த பெரிய கருப்பனா அந்த போலீஸ் ஆடுறாரு. என்ன அந்த வீல் சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து நின்ற தலைவனுக்கு தாலாட்டு விழா அப்படின்னு நீ எத்தனை பேர் ஆட விட்டா? தாலாட்டு விழாலாம் என்னங்க? ஆமாங்க. இந்த பக்கம் அமிதாப் பச்சன், இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார், அதுக்கு பக்கத்தில் உலகநாயகன் அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே நீ வந்துக்கிட்டு. அது என்னென்னா, ஒரு வாரம் வந்து மனைவியோட விழா போயிட்டா துணைவிக்கு வச்சுப்பாங்கன்னு இன்னொரு வாரம் துணைவிக்காக தனியாக ஒரு பாராட்டு. அதில் வந்து நின்றுக்கிட்டு அங்கே வந்து எல்லாம் டான்ஸு அப்படியே எல்லாம் ஆடுறது. இங்கே இதோட சொல்கிறது
அங்கே வந்துட்டு மேடையில் பேசுறது, அசிங்கமாக பேசுறது, மேடையில் இரட்டை அர்த்தத்தில் பேச விடுறது, பேச விட்டு அதை பார்த்து ரசிக்கிறது, அதை அப்படி சூப்பர் ஸ்டாரை பார்த்து இப்படி இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறாங்க பார்த்தியா அப்படி இப்படின்னு, இதெல்லாம் ஒரு பெருமையா? வெக்கமாக இல்லை? தமிழ்நாட்டில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான முதல்வர் நம்ம முதல்வர் தான். வெல் ட்ரெஸ்ட் பொலிட்டீஷியன். அதான் நான் சொல்கிறேனுங்க. இது 50 லட்சம் டோப்பா வச்சுருந்தா நீ ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். இதெல்லாம் ஒரு பெருமையா? மூக்கு மொழியுமா இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது இந்த மொக்கையன் தான். இதெல்லாம் ஒரு பெருமையா? நீங்க இவ்வளவு பெரிய முடி வச்சிருக்கீங்க நீங்க, ஆனா அவர் கிட்ட கூட வர முடியல. நான் ஏங்க அந்த ஆள் கிட்ட போறேன்? நான் திருப்பி சொன்னேங்க, ரோட்ல நான் தொட மாட்டேன். சி, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவரு இப்போ சார்லஸ் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு மன்னராட்டா இளவரசர் குதிரை ஓட்டுவாரு. ஏங்க அவர் சார்லஸுங்க, இவர் காமெடி நடிகர் சார்லி கூட கிடையாதுங்க. இல்லங்க, இவர் சதுரங்க நாயகன் அப்படின்றத அவர் நிரூபிச்சார் பாத்தீங்களா? அது பாத்தீங்களா? அது பார்த்தேன். காயினை வச்சு ஸ்ட்ரைக்கர் அடிச்சாரு பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு தான் கேரம் போர்டு தெரியல, யாரா காயினை வச்சு ஸ்ட்ரைக்கர் அடிப்பாங்க. அவர் அடிப்பாருங்க. அதாவது 80 கிரகம் உச்சத்தில் இருக்கக்கூடியவன் காயினை வந்து ஸ்ட்ரைக்கரையும் அடிக்கலாம், கேரம் போர்டை தலைகீழா போட்டு விளையாடலான்ற மாதிரி ஸ்டாலினுடைய சாகசங்கள்லாம் உங்களுக்கு என்ன மலர் வளையமா தலைகீழா போட்டு விளையாடுறதுக்கு? புரியல. ஏங்க மலர் வளையத்தோட ஒழுங்கா வைக்க முடியாதது தானேங்க ஸ்டாலின். பார்த்தீங்கல்ல, இப்படி திருப்பி வைக்க வேண்டியது இப்படி திருப்பி வைக்க போய் நீ கரும்பு காட்டுக்குள்ளேயே காங்கிரீட் ரோடு போட்டு நடந்து போனவன் நீங்கள் இப்படி கேரம் போர்டு விளையாடி இப்படி அப்படியே அப்படியே சுண்டி அடித்து அப்படியே கிழிச்சிருவாங்க. அது அரசியல் கலை ரெண்டுத்துலையுமே வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நிறைய பேர் வச்சு திணறிட்டு இருக்க வேலையில் காலையில் அரசியல், மாலையில் கமலஹாசன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பொய்க்கால் குதிரை விருந்து சாப்பிட்டு அப்படிங்கிறத காட்டினாரு. நீயே ஒரு பொய்க்கால் குதிரை சரியா? நீ வந்து என்ன ஆற்றுல ஒரு கால் வைக்கிறது, சேத்துல ஒரு கால் உலகநாயகனை பாராட்ட போனாரு. அதை கூட போனாருங்க. அதாவது கமலஹாசன் வீட்டுக்கு போனார் இவரு, திருமாவளவன் வீட்டுக்கு போயிருக்காரு அந்த மாதிரி குடும்பத்தோட. இந்த கும்பலுக்கு வெக்கமே கிடையாது. இப்போ உதவாநிதி இவெல்லாம் யார்? இவன் பிறந்ததுலேருந்து கோல்டன் ஸ்பூன். என்ன ரீசனுக்காக நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நல்லா நடிக்கிறாங்க உதவாநிதி. எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும் உங்களுக்கு? அவரோட ஆக்டிங் மிச்சம் மேலே ஒரு அமுக்கு கீழே ஒரு அமுக்கு. இது ஒரு நடிப்பா? இல்லை நான் கேட்குறேன், இவன் ஒரு நடிகனா கிறுக்க மாதிரி சிரிக்கிறது டிவியில பாக்குறாங்களா? அப்படிதாங்க பண்றாங்க. அதானே ஏங்க, நாங்க அவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தோமேங்க, எதை கேட்டாலும் சிரிக்கிறது. இது ஒரு நடிப்பா? ஆளும் மொகரையும் சரியா? இவன் பாத்தீங்கன்னா இவனை விட அவன் பெரிய நடிகனா? இவன் கடைஞ்செடுத்த அயோக்கியனா இருந்தா ஏன் இவன் இன்னும் நல்லா இருக்கான்? நாயை கட்டி பிடிச்சின்னு போஸ்ட் கொடுக்குறானே, போட்டோ கொடுக்குறானே. அப்போ இவன் நாயை கட்டி பிடிச்சின்னு போஸ்ட் கொடுக்குறான், போட்டோ கொடுக்குறான். ஊரில் இருக்க ஒரு பொம்பளையும் விடுறதில்ல இன்ஸ்டாகிராமில்.